வணக்கம் மக்களே. இப்போ நம்ம கூகுள் ஏஎஸ் எப்படி நம்ம யூடியூப் தமிழ் க்ரியேட் பண்ணுறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு கூகுளில் போய்ட்டு கூகுள் ஏஎஸ் ஸ்டூடியோன்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும், கூகுள் ஏஎஸ் ஸ்டூடியோன்னு. அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் ஒரு பிளாக் கலர் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் கெட் சைன் அப்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். செகண்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் தான் லோட் ஆகும். லோட் ஆகிட்டு கூகுள் ஏஎஸ் ஸ்டூடியோன்னு வந்திருக்கா, பார்த்துக்குங்க. அதில் நான் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று கொடுத்துருக்கேன். அதை என்ன பண்ணுறீங்கன்னா போயிட்டு காப்பி பேஸ்ட்டு பண்ணுறீங்க. காப்பி பேஸ்ட்டு பண்ணிவிட்டு அதை இந்த கூகுள் ஏஐ சர்ச் பாக்ஸில் பேஸ்ட் பண்ணிக்கிறீங்க. பேஸ்ட் பண்ணிங்கன்னா இப்படி தான் ஷோ ஆகும். அதில் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கிறீங்க. ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ண உடனே அப்லோடு இமேஜ்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அப்லோடு இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கேலரியில் போயிட்டு எந்த ஃபோட்டோ நமக்கு தேவையோ அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கிறீங்க. எனக்கு இப்போ என்னென்னா எனக்கு இமேஜ் ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். அதாவது அப்லோட் பண்ணி கூகுள் ஏஐ ஸ்டூடியோவில் லோடிங் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக தான் லோட் ஆகும். அவசரப்படாமல் பொறுமையாக பண்ணுங்கள். இமேஜ் நல்லாயிருக்கும். இதை எடிட் பண்ணுறதுக்கு வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே எடிட் பண்ணிடலாம். தம்ப்நெயில் உங்களுக்கு என்ன டைட்டில் தேவையோ அந்த டைட்டில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அதில் ஒரு டெக்ஸ்ட்டில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதில் எடிட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன டைட்டில் தேவையோ. இப்போ பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகிடுச்சு. அப்லோட் ஆனதுக்கப்புறம் ப்ளஸ் சிம்பிள் இருக்கா, அதில் க்ரீன் கலரில் இருக்கும். அதில் ஏரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகிட்டு இருக்கும். அதாவது தமிழ் ரெடி ஆகிட்டு இருக்கும். மாடல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே போய் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, லோடிங்கில் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம பெருசாக அதில் எஃபர்ட் போட வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணுறோம், ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறோம், சென்ட் கொடுக்குறோம். அதாகவே ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணி கொடுத்துரும் நமக்கு. ஓகேவா? ஈஸியாக யார் வேணுமாலும், பிகினர்ஸ்லாம் யார் வேணுமாலும் இதை கற்றுக்கலாம். அவ்வளோ ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள், நமக்கு இமேஜ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? லேப்டாப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி, அதாவது லேப்டாப்பில் பார்த்துக்கிட்டு ஒரு யூசர் இருக்கிறாங்க. அதில் எடிட் பண்ணுற மாதிரி இமேஜ் நமக்கு ஏஐ டூல் ஆட்டோமேட்டிக்காக ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது. அந்த ஏரோ மார்க் பக்கத்தில் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.